Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேளையில் ஒரு விலையேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளார். ஆவிக்குரிய உலகம் இந்த இயற்கை உலகத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறது என்ற சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் நேச்சுரல் வேர்ல்டை எப்படி இயக்குகிறது, கண்ட்ரோல் பண்ணுகிறது என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இது முக்கியமான ஒரு செய்தி. இந்த செய்தியை இந்த மாதிரி செய்தியை தொடர்ந்து நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா என்னுடைய செய்தியே தான். அப்போ ஆவிக்குரிய உலகம் இயற்கை உலகத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறது என்பதை தெரிந்து கொண்டால் நாம் அநேக காரியங்களை இயற்கை உலகத்தில் சாதிக்கலாம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக் கொள்ளான். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். பாருங்க, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷங்கிறான், அவன் தான் இயற்கை மனிதன், இயற்கைக்கு உட்பட்ட மனுஷன். அவன்தான் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். அவன் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். தேவனுடைய ஆவிக்குரியவைகளை, அது ஆவிக்குரிய உலகம். இந்த ஆவிக்குரிய உலகம் தான் இந்த ஜென்ம இயற்கை உலகத்தை ஆண்டு கொள்ளுகிறது. தேவனுடைய ஆவிக்குரியவைகளில் ஒருவன் நல்லா தேறி நல்லா மெச்சூர் ஆயிட்டு இருந்தானாக்கா இந்த இயற்கை உலகத்துல புகுந்து விளையாடுவான். அப்படி விளையாடினால் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய ஆவிக்குரியவைகளில் நல்லா கைதேர்ந்து நல்லா மெச்சூர்டாகி இருந்தார் இயேசு. அதனால்தான் இயற்கை உலகத்துல கலக்கிட்டு போயிட்டாரு. இயற்கை உலகத்துல நம்ம செய்தியின் தலைப்பில் ஆவிக்குரிய உலகம் இயற்கை உலகத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறது. இயற்கை உலகம் என்றால் என்ன, ஆவிக்குரிய உலகம் என்றால் என்ன? இங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ, ஜென்ம சுபாவம் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்கள்
லானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அதனால் அன்பார்களே, தேவனுடைய ஆவிக்குரியவைகளை நீங்கள் அறிந்து கொண்டால், ஆவிக்குரிய உலகத்தோடு தொடர்பு கொண்டு இந்த இயற்கை உலகத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். வேதம் ஃபுல்லாக இதாக இருக்கு. வேதம் ஃபுல்லாக ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இது சம்பவம் தான். தேவனோடு சஞ்சரிக்கிறவன் இந்த இயற்கை உலகத்தை ஆட்டி படைக்கிறான். தேவனோடு சஞ்சரிக்கிறவன், தேவனுடைய ஆவிக்குரியவரை ஆராய்ந்து அறிகிறவன் இந்த இயற்கை உலகத்தை ஆட்சி செய்கிறான், ஆண்டு கொள்ளுகிறான். அப்போ ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் யாரு? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆதாம். ஆதாம் சிருஷ்டிக்கும் போது தேவனுடைய ஆவிக்குரியவனாக சிருஷ்டித்தார். ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விருஷத்திகனி, அதான் தேவனுடைய ஆவிக்குரிய உலகம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் இயற்கைக்கு உட்பட்டவர் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்னா அது இயற்கை, அது என்னவோ இல்லை, தெய்வீகமானவர். இயற்கைக்கு ஒரு மனுஷன் உட்பட்டுட்டானா தெய்வீகத்தை விட்டுட்டான், மாம்சத்துக்கு உட்பட்டுட்டான். இயற்கைக்கு உட்பட்டனா ஜென்ம சுபாவம். ஆமா, நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ தேவத்தன்மை, தேவனுடைய ஆவிக்குரிய நிலையிலிருந்து தவறிவிட்டாய், விழுந்து விட்டாய். இயற்கைக்கு உட்பட்டவனாக பிசாசின் வார்த்தை கேட்டதுனால பிசாசின் சுபாவம் கொண்டவனாக, ஜென்ம சுபாவம் உள்ளவனாக மாறினதுனால என்னாச்சுன்னா இந்த உலகத்தை பிசாசு ஆண்டு கொள்றான். அவனுடைய ஆவிக்குரிய பாதாள ராஜ்யம். இந்த பாதாளத்தோடு கூட தொடர்புடையதுனால இந்த இயற்கை உலகம் உனக்கு விரோதமாகவே இருக்குது. நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், உன் நிமித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும். அதுக்கு முன்ன தேவனுடைய ஆவிக்குரியவைகளோடு தேவனோடு சஞ்சரித்த போது முள்ளும் குறுக்கும் விளைவிக்கல. அந்த பூமி பொன் விளைந்ததுன்னு போடப்பட்டது, சொர்க்கமாயிருந்ததுன்னு போடப்பட்டது. அது தேவனால் ஆளுகை செய், தேவ வார்த்தையை கேட்டு தேவடைய வார்த்தையின்படி ஆதாம் ஏவாள் இருக்கும்போது தேவடைய ஆவிக்குரியவைகளில் கை தேர்ந்து நல்ல மெச்சூர்டாக இருக்கும்போது இந்த ஏதேன் தோட்டம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அங்கே பொன் விளைந்தது. தேவடைய வார்த்தை மீறும்போது, பிசாஸ் வார்த்தை கேட்டதுமே அந்த ஏதேன் தோட்டம் தேவடைய ஆளுகையை இழந்து விட்டது. அங்கே முள்ளும் ஏதேன் தோட்டம் முள்ளும் குறுக்கும் விளைப்பிக்கிறது. பூமி சப்போர்ட் பண்ணல. அது முன்ன ஏதேன்ல பொன் விளைந்தது, சொர்க்க பூமியாக இருந்தது. அப்போ ஜென்ம சுபாவம்னா ஆதாமுக்குள் பிறக்கிறவர்கள். ஆதாம் வழியாய் பிறந்து பாவம் செய்து தேவ மகிமையற்றினாக்கா நீ இயற்கைக்குட்பட்டவன். இந்த இயற்கை உலகம் உனக்கு சப்போர்ட் பண்ணாது, பிரச்சனை தான் பண்ணும், முள்ளும் குறுப்பும் தான் முளைப்பிக்கும். தொழில் வியாபாரம் குடும்பம் உனக்கு முள்ளுக்கும் நீ நெத்தி வேர்வை சிந்தி கஷ்டப்படுவ. அதான் இயற்கைக்கு உட்பட்டவர். இந்த இயற்கைக்கு உட்பட்ட இந்த உலகத்தை நீ கண்ட்ரோல் பண்ணலாம். எப்பனா மீண்டுமாய் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வரும்போது. அதான் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அறிந்து கொள்ளும் போது தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார்னா அப்படியே ஆவியா இருக்கிறார், அப்படியே காத்தாகிறாரு இல்லை. தேவன் தெய்வீக தன்மைகள் நிறைந்த ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், நற்குணம், இச்சையடக்கம், இதெல்லாம் ஆவியின் தன்மைகள். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நித்திய ஜீவன், ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், சுகம், பலன் எல்லாம் ஆவியிலே கிட்ட இல்லை. ஆவியிலே வட சொல்ற மாதிரி இல்லை, ஆவியிலே இல்லை. அது எழுத்தின்படியே சுகமாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது, ஐஸ்வர்யமாக இருக்குது, சமாதானமாக இருக்குது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்குது, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு எல்லாம் எழுத்தின்படியே
அது ஒரு ஆவிக்குரிய உலகம். அது தேவனோடு சஞ்சரித்தாக இந்த இயற்கை உலகத்தை நீ ஆசீர்வாதமான உலகமா மாற்ற முடியும். இயற்கை வாழ்க்கையை, சபிக்கப்பட்ட பூமியை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா மாற்ற முடியும். அதுக்கு தேவனோடு தொடர்புடையவனா இருக்கும். தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அறிந்திருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரியவைகளுக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை கை கொள்ள வேண்டும். தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். திருவிருந்திலே பங்கெடுக்க வேண்டும். இதெல்லாம் பங்கெடுக்கும் போது ஜீவப்பம் ஜீவ சர்வம் புஷிக்கிறோம். திருவிருந்தில் இந்த ஜீவ சர்வம் ரத்தத்துக்கு, இந்த ரத்தம், இந்த திராட்சை ரசம் என் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்குது. இந்த ஜீவ அப்பம் ஜீவ சரத்துக்கு, ஜீவ வார்த்தை, ஜீவ பிச்சத்துக்கு நீங்கள் வரணும். அதான் ஆவிக்குரிய உலகத்தோடு தொடர்புடையது. அங்க தொடர்புடைய வந்து இயற்கை உலகத்தை நீ கண்ட்ரோல் பண்ணலாம். இருக்கிற பிசாசை துரத்தலாம், வியாதியை சுத்தமாகலாம், சாபத்தை ஆசுவாதமாகலாம், தரித்திரத்தை ஐஸ்வர்யமாகலாம், பாவத்தை தேவ நீதியமாகலாம், அசுத்தத்தை பசுத்தமாக எல்லாமே மாற்றிடலாம். தேவனுடைய ஆவிக்குரியவைகளோடு தொடர்புடையும் போது அதுதான் இங்க பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஏவாளு தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளல. ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விச்சத்துகளிலே இருந்தா இருக்கலவோ. சித்த சுயாதீனம் கொடுத்திருந்தார். ரோபோட் மாதிரி உருவாக்கல ஆதாம் ஏவாள. சுயாதீனம் தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி இருக்குது. அதை தொடாத, அதை பறிக்காத, புஷிக்கனாலே ஷாகவே ஷாவாய். இயற்கைக்கு உட்பட்டுருவேன். பாதாள மண்டலத்திலிருந்து உனக்கு கண்ட்ரோல் வரும். பிசாசின் மண்டல், பிசாசு உன் ஆளுக செய்வான். அதான் இயற்கை உலகம். அங்கே வியாதி இருக்காங்க, சாபம் இருக்காங்க, மரணம் இருக்காங்க, தரித்திரம் இருக்காங்க, அவமானம் இருக்கும், அங்கே வேதனைகள், துக்கங்கள், பாடுகள் எல்லாமே இருக்கும். அதான் இயற்கை உலகம். தேவனோடு இருக்கிற தொடர்பு கட்டாய் போச்சு. தேவனுடைய வார்த்தையை பெறா, அங்கேயே கட்டாய் போச்சு. பிசாசு வார்த்தை கேட்டு பாதாளத்தோடு தொடர்பு கொள்றா. ஏவாரு நன்மை தீ மரியத்தக்க ஷாகவே ஷாவாய். புருஷனுக்கும் கொடுக்குறான், அவனும் அதை புஷிக்கிறான். பாவத்தையும் மரணத்தையும். அதான் இயற்கை உலகம். மனுஷன் என்ன பண்றான்? 6லும் சாவு, 100லும் சாவு. இயற்கை மனிதன். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என் சொந்தம்ன்றான் பாருங்க. மரணம்னா என் சொந்தம். மரணம் பிறப்புன்னு இருந்தா ஒரு இறப்புன்னு இருக்குன்றான், சொல்லிக்கிறான் அவனே. அப்படி உண்டாக்கலை ஆதாம் ஏவாளை. ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாக்கி ஜீவவில் தேவடைய சாயலின்படி தேவடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயல். தேவனுக்கு மரணங்குதா? தேவனுக்கு பாவங்குதா? தேவனுக்கு தரித்திரங்குதா? தேவனுக்கு சாபங்குதா? தேவனுக்கு எதுவுமே கிடையாது. அது இயற்கைக்கு உட்பட்ட காரியங்கள். தேவன் இயற்கைக்கு அப்பாற்ப அவன் தேவி நீதித்து உடித்தேதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசுவாதம் எல்லாம் ஜீவன் கர்த்த காரியங்கள் எல்லாம் காட் கைண்ட் ஆஃப் தேவி நீதிட்டு உடித்தேதல். சொன்னார், நானே உடித்திலும் ஜீவனமா இருக்கிறேன். ஸ்டார்டிங்கே உயிர்த்தேதல் தான். பாவத்துக்கு மரணத்துக்கு அப்பாற்பட்டவன் தான் இயேசு. பாவத்தின் சம்பளம் மரணம் தான் மனுஷன். அதான் இயற்கைக்கு உட்பட்டவன். இப்போ இயேசு வரார். இயேசு வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டவராக வரார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரும் ஜீவனுடையவராய் இருக்கிறார். இயேசு நன்மை தீமை அறியத்தக்க கனியில வரல. அவர் ஆதாமின் வித்துல பிறகல. கன்னி மரியாள் பர்சுத்தாவில கருத்தரிக்கிறார். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையிலே அவர்கள் கூடி வரும் முன்னே பர்சுத்தாவினாலே கருத்தரிக்கிறார். ஆதாமின் வித்து பரல. ஆதாமின் வித்து நன்மை தீமை கனியில கருத்தரிச்சிருப்பார் இயேசு. அவர் அப்படி கருத்துருந்தா அவர் இப்படி சொல்லியிருக்க முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் சொல்ல முடியாது. ஆனா அவர் சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நன்மை தீவன் சொல்ல பாருங்க. மனுஷன் அதை சொல்ல முடியாது. ஏன்னா ஆதாம் வித்துல பிறந்தவரா. எப்போ சொல்லுவானா? இயேசுவை ஏற்றுக்கொண்டெல்லாம் சொல்லலாம். நீங்கள் ஜீவுள்ள தேவடைய ஆலயமா இருக்கல என்று இயேசு ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் நான் நன்மை தீமையில வந்துட்டேன், காலமெல்லாம் இயற்கைக்கு உட்பட்டவனா தான் இருக்கணும் தலையெழுத்து இல்லைங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ள எல்லோரும் என்னிடத்தை வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம்னா நீ ஜீவனுள்ள தேவடைய ஆலயமாயிடுற. கிறிஸ்துவுக்குள்ள வந்துடுற.
இயற்கைக்கு அப்பாற்பட்டவனா மாற, தேவடைய ஆவிக்குரியவளோடு கூட தொடர்புடையவனா மாறுற. இந்த இயற்கை உலகத்தை நீ கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படிதான் பழைய ஏற்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணாங்க. மோசே கடலே புலகுது, யோசுவா யோர்தான் நதியை பின்னிட்டு போகுது, எரிகோ கோட்டை தடமட்டம் ஆகுது, தானியல் சிங்கம் வாழி கட்டிக்குது. இயற்கை மண்டலத்தை, இயற்கை உலகத்தை கட்டுப்படுத்துறாங்க பார். சாத்ராக் பேத்தாக் அபேத்நேகோ தேவனை தவிரன்றான் பார். தேவன்னா ஜீவன். அதை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கணும். ஆமா, தேவன் சொல்லிட்டு மனுஷனை பகைச்சிங்க தெரியல. பகை கசப்பு வயிறாக இயற்கைக்கு உட்பட்டுட்டேன். உடனே சாகவே உன்னது பூமி சபிக்கப்படும். இயற்கை உலகம் உனக்கு விரோதமாக செயல்படும். சாபம் வராங்க, வியாதி வரும், வறுமை, பிசாசு திடீர்னு கொண்டுட்டு இருப்பான். தேவனாவே நீ ஜீவன். அந்த ஜீவன்னா தேவி நீதி டு உடித்தேதல். அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் இருந்து முழு உலகத்தை நீ ஆவிக்குரியவன். சாத்ராக் மேத்தாக் அபேத்நேகோ அக்னி சொல்ல முடி கூட கருகல. அதே அக்னி சொல்லியில அந்த பாபிலோனிய இயற்கை ஆதாம் வழியா பிறந்தவன், நன்மத்தை மரியத்தக்க வேண்டிய தாயின் வயிற்றுல பாவத்தில் கருத்தரித்து பிறந்தவன். அவன் இயற்கை கோட்படுறான், முடி கருகி செத்துட்டான் போடப்பட்டு. இவன் இசவேல சாத்ராக் மேத்தாக் அபேத்நேகோ கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அங்கே பசுத்தாவி வந்ததுமே அங்கே முடி கூட கருகல. முடி 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 கூட கருகல. அதான் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். இயற்கைக்கு அப்பாற்பட்டவனா இருந்தாய் அக்னி கூட ஏர் கண்டிஷனா மாறிடும். சிங்க கபியில சிங்கம் கூட என்ன பண்ணல, தானியலுக்கு அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவன். தேவடைய ஆவிக்கு என்ன சொல்றான், தானியலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. அந்த ஆவி கிறிஸ்துவின் ஆவி. அவங்கள பொய் கேஸ் போட்டு ஜெயில போட்டு பகைக்கல, கிறிஸ்துவ தான் காட்டுறான். ராஜாவே நீர் வாழ்கின்றான், ராஜா மேல கோவம் இல்லை, கிறிஸ்துவ தான் காட்டுறான். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு அந்த ஆவிக்குரியவன். இயற்கை உலகத்தை அந்த சிங்கங்களே கண்ட்ரோல் பண்றான் பார். தானியல் தேவதூதன் வந்து சிங்கத்தின் வாழை கட்டுறான். அதுக்கு தானியல் தேவனோடு சஞ்சரிக்கிறான், ஜீவன் உள்ளவனா இருக்கிறான். சாத்ராக் மேத்தாக் அபேத்நேகோ தேவனை தவிர, தேவனாவே ஜீவன், நன்மத்தையும் அறிய அந்த ஜீவ சொர தேவன் தனக்கு ஆதாம்னு முழு வளர்த்து கொடுக்கும்போது இயற்கை 7 மடங்கு அக்னி சூழல் ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்கு. முடி கூட இருக்கலாம், அக்னி வாட கூட இருக்கலாம். கண்ட்ரோல் பண்றானா? அதுதான் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம்னு முழு உலகத்துக்கு. நிறைய சம்பவம் இதோடு நான் முடிக்கிறேன். இந்த செய்தி நம்ம தொடர்ந்து கேட்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போதான் இந்த செய்தி உங்களுக்கு நீ கேட்க வாய்ப்பு வரும். ஏராளம் செய்தி 100 ஜீவ மார்க்கத்தை போச்சுட்டு இருக்கேன். இன்னொரு இடத்துல பேதுரு ராவலாம் மீன் பிடிக்கிறான். ஜென்ம சுபாவம்ல ஆதாமுக்குள்ள வந்துட்டு ஒரு மீனாக அகப்படலை. ஆனால் மறுநாள் காலையில் வர இயேசு ஆயத்தில் கொண்டு போய் வலையை போடு. ஏன்னா கரையில் இப்போ வலையை போட்டிருந்தான், நைட்டெல்லாம் ஆயத்தில் தான் போட்டிருந்தான். அது ஒரு நைட்டில் தான் மீன் கிடைக்கும். இயற்கையாக பார்த்தாக்கா நைட்டில் தான் வலை தெரியாது, மீன்கள்லாம் வந்து வலை. ஆனால் பகல்லே வலை போட்டுட்டார் ஆயத்தில். ஆனால் தேவடைய வார்த்தையின் படி போடுறான். இயேசு சொல்கிற வார்த்தை ஜீவ வார்த்தை. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வந்துருமே 2 படகுகள் நிரம்பத்தக்கதான் மீன்கள் பிடிக்கிறான். கண்ட்ரோல் பண்ணுறாரு பாருங்க இயற்கை உலகத்தை. ஜீவ வார்த்தையை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது அந்த மீன்கள் எல்லாம் பார்க்குது, வா இது ஜீவ வார்த்தை வலை, ஜீவ வார்த்தை கேட்டுக்கிறான் அந்த பேதுரு அப்படின்னு சொல்லி எல்லா மீன்களும் அந்த வலையில் வந்து சிக்குது. அதில் இல்லையா உங்கள் தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அவர் பாவத்துக்கும் மரணத்துக்கும் சாபத்துக்கும் தரித்திரத்துக்கும் பாதாளத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் இயேசு. அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளும் போது தேவி நீதித்து உரித்து இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்துவத்துக்கு அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு தான் நீ இயற்கைக்கு உட்பட்டவன் அல்ல, நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய ஆவிக்குரியவனாய் மாறுகிறாய். அப்போ ஏசு ஏற்றுக்கணும். உங்களை சபிக்குள்ள ஆசிர்வதி, பகைக்கு விட்டு நன்மை செய், சத்துருக்களை செய்யும், துன்பப்படி ஜபம் பண்ணு, சத்துருக்களை ஆசிர்வதி, கிறிஸ்துவை கொடுத்து சபிக்கிற அந்த இயற்கை கூப்பிட்ட காரியம் உன்னை சேதப்படுத்தாது. பகைக்கு விட்டு நன்மை செய், இயேசு ஜீவன் பரிவம் ஜீவனை கொடுத்து நன்மை செய், பகைக்கு ஜெயிக்க முடியாது. நிந்திக்கு ஜபம் பண்ணி உம்முடைய நாம் உம்முடைய ரசத்து தேவன் தனக்கு ஆதாம் முடிவெடுது. யாருமே உன்னை இயற்கைக்கு உட்பட்ட எந்த சாப பாவம் மரணத்திலும் பாதாளம் எதுவுமே உனக்கு நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அந்த கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், தேவனுடைய ஆவிக்குரிய தேவி நீதி இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவம் பிதாகுமார் பசுத்தாய் செலுத்து ஆதாம் முழு உலக செலுத்து. தரித்திரம் ஆளுகை செய்யாது. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல காத்துல ஆசுவாதம், ஈசாக்கு ஆசுவாதம். பஞ்ச தேசத்தோட 100 மடங்கு விளைச்சல் உண்டாகுது. பஞ்ச தேசங்க அதில் விதைக்கிறான், 100 மடங்கு விளைச்சலாம். அதான் இயற்கைக்கு பாரு. பலிபீடத்தை கட்டி ஒரு பைதோட்ட தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறான். ஈசாக்கு வர வரவிடும் மகோபரி ஐஸ்வர்யவானான்.
யாக்கோபு கோலும் தனியுமா தான் 2 பரிவாரங்களால் ஆசீர்வதிக்கப்படுறான். இயற்கைக்கு அப்பால் வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. அந்த இயேசு பைதட்டு ஆட்டுக்குட்டியா வந்த பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி புதிய ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமத்த தேவ ஆட்டுக்குட்டி, அவர் ஜீவ ஆட்டுக்குட்டி. அந்த இயேசு கிறிஸ்து சரீரே இயேசு சாமட்ட வாக்கு தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாய் செலுத்து ஆதாம் முழு உலகத்தை சேர்த்து ரிஜாய்ஸ், சந்தோஷம், சமாதானம், சுகம், பல ஜீவன் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள. ஆதாமுக்குள்ளனக்கா இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போய் இதெல்லாம் இயற்கைக்கு உட்பட்ட காரியங்கள். அவங்க அசுத்தாவிதான் கிரியை செய்யும். வியாதி, சாப, பாவம், மன தத்திரமாவே இருக்கும். இயற்கை கற்பார்ப்பனை கத்திற்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாயிரு. இந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகத்துக்குள்ள இடைவிடாம கூட எக்காலத்து முழு தேவதூதர் பசுத்தாவே இயற்கையில சூழ்நிலை மாறும். அற்புத அடையாளம் நடக்கும். ஏசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கூட 38 வருஷமா வியாதியஸ்தன் பேசா குலத்தை இயற்கைக்கு உட்பட்டவனாவே இருக்கிறான். நன்மத்தையுமே அறிகிறதுக்கு ஏசு அவனை சுத்தமாக வேண்டுவீர். நல்ல மேய்ப்பு ஜீவ சரி அவன் தேவன் ஆதம் 31 பசுத்தாவே எழுந்து நடக்கிறான். மெராக்கள் நடக்குது. கண்ட்ரோல் பண்றாரு பாரு இயற்கை உலகத்தை. சுயநீதி அநீதி பிசாசு தோத்துறாரு. அவர் தேவ நீதி உயிர்த்தெழுமாகிறாரு. அதை கிறிஸ்துவ தேவனுக்கு சேர்த்து ஆதாம் முழு உலகம் சேர்த்து ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அடுத்து இலவச கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீ இயற்கைக்கு அப்பாற்பட்டவனா மாறலாம். கிறிஸ்து தேவ நீதி ஜீவ வார்த்தைக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தத்தமாகுது. அதை பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் இவ்வளவு செய்தாதான் நீ இயற்கைக்கு அப்பாற்பட்டவனா மாறு, ஆபிக்குரியவனா மாறு. உடனே இயற்கை உலகம் கண்ட்ரோல் பண்ணுவேன். வியாதி, சாப, பாவமான அசுத்தாவை தோர்த்துவேன். சமாதானம், சந்தோஷம், சுகம், பல ஜீவன், ஆசுவாதம் வாய்நாள்லாம் கிறிஸ்துக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்டவனாக நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் மிகுந்த கனி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான சந்து பரலோகனி கொடுப்பாய். வேண்டாம் இந்த ஜீவ வச்சிருக்க நீ வேணாம். நான் ஏன் நியூட்ரலாக இருக்க மாட்டேன். உடனே நன்மத்தை நன்மார்க்க துர்மார்க்கம், சுயநீதி அநீதி, கண்களிச்ச ஜீவனுக்கு அதை தேவனுக்கு காட்டு உலகத்து காட்டு. உடனே உன் நிறுத்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளு கொடுக்கும். ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், காசுக்கு பணம் இல்லை. யாரான ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாவிட்டன் யாரோ ஹாதாமின் சிந்தை மரணம். ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி பாவம் செய்து பிசாசினால் உண்டாயிருக்கிறார். அதனால திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வேறுண்டு நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னார். அந்த ஜீவன்ல தேவ நீதி இயேசு ஆமட்ட வாக்கு தத்தங்குது. அந்த பிதாகுமார் பசுத்தாய்க்கு சேர்த்து ஆதாம் முழு உலகத்தை சேர்த்து உன்னை அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதூர்களாக வர அங்கே விடுதலை, சுகம், பேலஞ்சீவன், ஆசை வாய்நாளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளேது. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முடிது இயேசு வெளியே வானத்துக்கு சகல அதிக பரலோகமேக்குது. ஆதி அவனுடைய இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்தத்தை பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்தோட இயற்கைக்கு உட்பட்ட எல்லா சுயநீதி அநீதி சாப பாவம் அசுத்தப்பட்டு பசுத்தாய் சமாதானம், சந்தோஷம், சுகம், பேலஞ்சீவன், ஆசுவாத ஐஸ்வர்யம், நித்தியம் பரலோக வாழ்வு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு பரலோக ராஜ் போய் சேரலாம். ஜாமோட பசுத்துக்குதாவே இந்த அருமையான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையும் என்னன்னு சொல்லுவோம். பயப்படாத, கலங்காத, இனி நாடல்ல இயேசுவே எனக்குள் பிரயத்தனம். பாவிகளும் பிரதான பாவி தான். சவுலு பவுலா மாதிரி, ஷெயிட்டு பவுலா மாதிரி, கொரிந்தியர், ஜசோலி, கலாத்தியர், ரோமாபுரி பட்டணம், கொலோசியல் எல்லாம் கிறிஸ்துக்குள் புது சிட்டியாக இருக்கிற பழகைகள் எல்லாம் ஓய்ந்தன. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தைய ஜீவனும் சமாதானம் தான். கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றான். இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறான். ஷெயிட்டு போல உலகத்தையே கலக்கிறான். ஆதாமுக்குள் வந்து பாவிகளும் பிரதான பாவி சபையை துன்பப்பத்தின்னு கொலை செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நான் சுயநீதி அநீதி காட்டியிருந்தான். அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஞானசாமி திருவிழத்தை பகலும் ஷெயிட்டு போல உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டான். அவன் தான் சொன்னான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், இனி நான் அல்ல இயேசுவே இருக்கும். அந்த இயேசு நானே வழியும் சத்தியும் ஜீவனமா இருக்கிறார். அந்த ஜீவ தேவனை ஜீவ சரி கிறிஸ்துவ தேவனோடு மாபெரும் அற்புத அடையாளங்களோடு கூட கொரிந்தியர், சொல்லி கலாத்தியர், ரோமாபுரி, தெசலோனிக்கேப்பட்ட எங்கே போனாலும் கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணி உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டான். நீங்களும் அப்படி மாற முடியும். என் செய்தியை கேளுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஆதாமின் சிந்தைமான் எந்த விதத்திலும் நீ நன்மை தீமை அறியத்தக்க நல்லவன் தீவன் நன்மார்க்கத்தும் சுயநீதி அநீதி பாவம் மரண சாபம் தரித்திரம்லாம் இருக்குது. இயற்கைக்கு உட்பட்டவனாக பிசாசு திருடவும் கொள்ள அடுத்ததாக கண்டிப்பாக நடப்பான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும். அந்த ஜீவன தேவி நீதி தூவத்தில் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தங்குது. அதை பிதாக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூட இயற்கை உலக தேவடைய ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள வேற ஆவிக்குரிய அங்கே தேவதூதர் பசுத்தாவியராக இருக்காங்க. அக்னிஸ்வாலில் விடுதலை, செங்கடலில் எரிகோ கொண்ட தரமட்டமாகுது. பாலும் தேடும் ஒரு நல்ல விஷயம் காணாத சிங்கத்தின் வாழை கட்டுறாங்க. அக்னி யுத்தத்தில் ஜெயம் கொண்டார்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. ஷாப நீங்க ஆசுவாத தடுத்து நீங்க ஐஸ்வர்ய வியாதி நீங்க சுகம் வந்து பாதாள பரலோக ராஜ்யம் வந்து
பாவத்தை சமந்தபடி தேவனின் சமூகத்தில் பரலோக ராஜ்யத்தை பூமி பரலோகத்தை பெற்றுக்கொள்ளலாம். பசுபிதாவே இந்த அறிவான வேலையில் எங்களோடு கூட பேசினேன். ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். பயப்படாத கலங்காத எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி அடுத்து இலவச கிறிஸ்துவ மீட்பை கூட நீதிமாயலாம். உங்க பிள்ளைங்களும் ஆதவங்களும் பெற்றுக்கிறீங்க. இயற்கை உலகத்தோடு கூட போராடிக்கிறாங்க. சுய நீதி அணிந்திருக்காங்க. இந்த இயற்கை உலகம் சப்போர்ட் பண்ணல, பிரச்சனை தான் பண்ணுது. சாபத்தை பாவத்தை மனதை பாதத்தை கொள்ளை நோய் ஆபத்து விபத்து நாசம் மோசமா இருக்குது. நீ கிறிஸ்துக்குள் வாத ஜீவ உலகம் அது தேவி நீதி தூய்த்தல் பிதாக்குவன ஆதாம் மூடுவதற்கு அசுத்தத்தை பசுத்தைக்கு காப்பாற்றலாம். ஏசு எங்க போனாலும் நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கலாம். அந்த ஜீவனை தேவி நீதி தூய்த்த தேவன் ஆதம் பிசாசின் வல்லவன் அகப்படி யாரும் விடியலாக்கி காப்பாற்ற இனி அதிக இனி பாவம் செய்யாத நானே திராட்சை நீங்கள் குடிகள் ஒருவனில் வார்த்தை நிலைத்தம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். கிறிஸ்துக்குள்ள நிலைத்துங்க. அவர் தேவனுடைய ஆவிக்குரியவராக இயற்கைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறாரு. அகோபே காட் கைண்ட் ஆஃப் லைஃப்ல இருங்க. அது தேவி நீதி சுவிசையில பிதாகுமார் பசுத்தாகி செலுத்துங்க. ஆதாம் குடு வாய்நாளா செலுத்துங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் வருங்க. அசுத்தாய் போது பசுத்தாய் நல்லா தூக்கம். கிறிஸ்து சிந்தையை உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆதாமி சிந்தைய மாறணும். கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். அந்த கிறிஸ்துவ தேவி நீதி இயேசு கிறிஸ்து ஆவட்ட வாக்கு தத்தவர் பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு வாய்நாளா செலுத்துங்க. இடைவிழா எக்காலத்து செலுத்துங்க. ஆவிக்குரிய உலகத்தை இந்த இயற்கை உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி அசுத்தாயெல்லாம் தோற்றி பசுத்தாயிருக்கு. கிராமங்கள சபைகளை சமாதானம் சந்தோஷம் சுகம் வேலை ஜீவனம் ஆஸ்வாத ஐஸ்வர்யம் நிச்சயம் பரலோக ராஜ் நேரம் ஜனங்களை குடும்பத்தை பற்ற தேசத்தை நடத்த முடியும். கத்தாவை இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கு படிச்சு உலகங்கள் 816 அதிகமான ஜனங்கள் ஆதாம் பிறந்து இயற்கைக்கு உட்பட்டவங்களாகிறாங்க. எல்லோரும் கிறிஸ்துவ உட்பட்டவங்கள இயேசு பரிஜீவனை இதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க எக்காலத்துக்கு கொடுக்க சோந்தமாக கொடுக்க ஆண்டவரே பாவட்டு மனதை சுத்தாயத்தை பசுதாய் தேவத்தோட உலகம் முழுவதும் பசுதாய் தேவத்தோடலாம் கட்ட வைக்கிறாங்க. தாவே எல்லா கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரக்கிறதா இயேசு ஜீவன் பரிஜீவன் பிதாக்கும் ஆதாம் முழுதுக்கு சுத்தாயத்தை பசுதாயிருக்கு. சாபத்துக்கு பாவத்துக்கு மனத்துக்கு பாதாத்து கொள்ளைக்கு எல்லாத்துக்கும் விடியலாக்கி சமாதானம் சந்தோஷம் சுகம் பல ஜீவன் ஆஸ்வாத ஐஸ்வர்யம் நிறுத்தி பரலோக நேராய் பூமிங்கிற எல்லா ஜனம் இடைவிடாமல் நாங்கள் அவருடைய கிறிஸ்துவ நிலைப்படுத்துகிற கத்தா அசுத்தாவில் தோற்றுக்கிற பசுத்தா இறங்குற கத்தா ஒரு மாபெரிய பிள்ளை கொண்டு வரும்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்துல எல்லா ஜெபலையும் பூமிகள் ஜீவன நல்ல பிதாவே கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராஜன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசிஐ வெல்லூர் ஒரு சேனல், இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. 100 ஜீவ மார்க்கத்தை நான் உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் உறவினர்கள்லாம் இந்த செய்தியை குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிற குறைந்தது ஒரு 100 பேருக்காவது ஏராளம் செய்தி 100 ஜீவமாக இருக்கும். கோடி ரூபாய் காணி கொடுக்குறேன். இந்த செய்தியெல்லாம் கேட்டால் நீங்கள் ஆஸ்வதிக்க கத்திற்கு ஊழியம் செய்யுங்க. மாபெரிய ஏபிள் கொண்டு வரும் ஏராளம் செய்திகளுக்கு 100 ஜீவமாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த நிமிஷம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கத்திரங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியில் கத்திரங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், அந்த செய்தியில் கத்திரங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பார். கத்திரை கனம் பண்ணுங்கள். கத்திற்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்திற்கு காணிக்கை செலுத்த விரும்புகிறார். என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்திரங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி 28/8/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் பதிவு செய்யப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.